ஐயோ என் சாமி ஐயோ பாவி நான் என்ன செய்வேன் கேட்கலையே நான் சுடுகாட்டு மண்ணெடுத்து என்ன மாலையிட்ட சண்டாளா நான் சுருளு வச்சு தாலி பண்ண இன்னைக்கு சுருக்கள் அரப்பானி என்ன மாலையிட்ட யாராஜா ஒரு ஜோதிகன்னு சொல்லலையா இன்னைக்கு வயக்காட்டு மண்ணெடுத்து என்ன கொண்டு வந்த யாராஜா வாங்கி வச்சு தாலி பண்ண இன்னைக்கு வயசுல அரப்பானு என்ன கொண்டு வந்த யாராஜா ஒரு வள்ளுவனை சொல்லலையா முருகா சண்முகா இதோ சக்தி வாடி வேலை ஒரு மணி 48 நாள் உன்னுடைய ஆராதனை சொல்லி என் கணவரை கொண்டு வந்து விட்டவுடனே சாம்பலாபுரி ஆண்டு வரக்கூடிய யமதர்மனாகப்பட்ட உயிரை கொண்டு போகின்றான். உயிரை காப்பாத்து சுவாமி, மாங்கல்யத்தை காப்பாத்துங்க ஐயா. நீ எதற்கொன்றும் அஞ்ச வேண்டாம். உன் கணவர் உயிரை நான் மீட்டு தருகிறேன் அம்மா. எனக்காக என்னை வேண்டி 48 நாள் ஆராதன மந்திர பூஜையில இருந்தாய். அதனால உனக்கு தீங்கு வராது. நீ சென்று வா. இதுதான் சமயம் என்றார். தற்சமயம் நீ யார் உயிரை கவர்ந்து கொண்டு வந்திருக்கிறாய்? ஜெயமாபுரி ஆண்டு வரக்கூடிய ஜெயசேன மன்னனுக்கும் ஜெயமாலி அம்மையருக்கும் இரண்டு பிள்ளைகளை ஒரு பிள்ளை சார்ந்த சீரன். அவனை கணக்கு முடித்து விட்டது. அதனால அவனை உயிரை பிடித்து அப்பா யமதர்மா, அந்த சாந்தசீல் ஆகப்பட்ட என்னுடைய அம்சத்தாலே பிறந்தவன். அது மட்டும் இல்லாமல் அதோ கற்பகவலி ஆகப்பட்டது 48 நாள் பூஜையிலே இருந்தது. அவன் உயிரை பிடித்தது தவறு. மரியாதையாக சொல்கின்றேன், அவன் உயிரை விட்டு விடு. உயிரை பிடித்தது தான் விட முடியுமா முடியாதா? வா, உனக்கு எனக்கு அமர். அட ஈரோ
மாமத்தோடு வாழ்வான். எப்படி வாழ்றது? பூவோடும் பொட்டோடும் என் கணவர் அவர் மாண்டார் ஐயா காலநேடி வாழும் என்று கணவர் அவர் மாண்டார் ஐயா காலநேடி வாழும் என்று கண்ணியால் என்ன செய்வேன் என்னை மாலையிட்டு என் கணவர் மாண்டு விட்டார். நான் எப்படி பொட்டோடு பூவோடு கட்டி மாங்கனித்தோடு வாழ்வது? உயிர் பிடித்து அவன் கணக்கு முடிந்து விட்டது. அதனால உயிர் பிடித்தது தான். திரும்பி விட முடியாதுமா. என் வீட்டுக்கார உயிரை விட நீ போக முடியாது. போல பாக்கலாமா? பாரு கொஞ்சம் அப்பா யமதர்மா, இறுதியாக சொல்கின்றேன், உயிரை விட்டு விடு. அப்பா நான் சொல்றேன் கேளு, நான் உயிரை விடுனா விட்டுடணும். ஆமா, ஏனென்றால் பிடித்த உயிரை விடுவதற்கு பிடிக்கிறதா உனக்கு உரிமை இருக்கே தவிர நீதி தவறா மன்னன் உயிரை திரும்பி தர உனக்கு உரிமை கிடையாது. நான் சொல்கிறேன், உயிரை கொடுப்பையா கொடுக்க மாட்டியா? உன் உயிரை நான் எடுத்து விடுவேன். அந்த தேவர் மூவரும் எனக்கு அடிமை, மும்மூர்த்தி கர்த்தாக்கள். எப்படி பரமனோட அம்சத்தாலே வந்தவன், 6 பொறிகளாக உயிர்த்தவன், தந்தைக்கே பாடம் சொன்ன, அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பிரமணியன் நானு. நீ சொன்னதெல்லாம் கொண்டு போய் ஓர கட்டி விட்டுட்டு வேலை பாரு. தந்தைக்கு சொன்னதுல முருகா, எமகட்ட மோதலாம். நீ வந்து முருக பெருமான். ஆமா, மேல கை வைக்காத. என்னுடைய கடம்பன். ஆமா, எப்பயுமே உன் கூட இருக்கிறான். யம உயிரை விட மாட்டான், அவன்கிட்ட சண்டைக்கு போட நீ. அப்புறம் ஐயோ, நீ யாரு பேசுறது? நான் தெரியல உனக்கு. யாரு? கட்டம்பேன். நான் ஒரு ஆள் தெரியுமா? யார்? பரமகடவளா? ஆமா. கொஞ்சம் பார்த்தாருன்னா பரமகடவளே ஓடுவாரு. கையை நேரம் ஐயா பரமகடவளே, உங்கள் வியாபார கட்டளைப்படிதான் நான் உயிரை பிடித்து வந்து வருகிறேன். எப்படி பிடிச்சோ நாங்க சொல்றோம், உயிரை விடுறா புட்டா. பொட்டா உயிரை விடுறமா? விடுதா கையாளாவத பொட்டை. காப்பாத்தி ஒண்ணு கொண்டு வந்தாங்க. எந்த அம்மா? பாரு. எங்க வீட்டுக்காரரு அப்பா சாந்தசீலா, எங்களுடைய பாதத்திற்கு நாங்கள் வணக்கம் முருகா, வணக்கம் வணக்கம். சுகமாக வாழ்ந்திருப்பீர்கள். திருப்பரங்குன்றத்தில் நீசித்தாய் முருகா, திருத்தணிமலை நீதி எதிர்வலிக்கும்.
ஒரு கோடி வணக்கம். சுகமாக வாழ்ந்திருப்பீர்கள். எங்களுக்கு மறுமாங்கல்யம் சூட்டுறது பெரிதல்ல. ஆண் குழந்தை ஒன்று பெண் குழந்தை ஒன்று வர வேண்டும். அப்படியே தருகிறேன். சரி முருகா. இனிமேற்பட்டு இப்படியாக இதோ கணவன் உயிரை காத்த கற்பகவல்லி என்னும் சண்டன் சண்முக பெருமான் சண்டை நாடகம் ஆடி முற்றி பெற்றது. ஆடிய பேர்களும் பாடிய பேர்களும் கண்ணால் பார்த்துற்ற பேர்களும் அந்த அம்மன் அருளை பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். அதோ இன்றிரவு எங்களுடைய கம்பெனி நாடகம் அதோ சொரையப்பட்டு அருகாமையில் கள்ளுமரம் கிராமம் செல்கின்றோம். மீண்டும் எங்களை சந்திக்க வேண்டுமானால் ஐயப்பன் நாடக ஆசிரியரிடத்திலே தாம்பலத்தை வழங்கினால் தேதி தவறாமல் நீங்கள் குறிப்பிட்ட நாடகத்தை சிறப்பாக நடத்தி தருகிறோம். அனைவரும் வாருங்கள், ஆதரவு தாருங்கள். எல்லாம் ஒரு ஜோரா இதோ இதே கிராமத்தை சேர்ந்த எம் சங்கர் ஐயா ஒரு பெயர்னாலே முருகப்பெருமானுக்காக வாரி வழங்கப்பட்ட 101 சுபேஜ் ஒரு பேர் ஐயா.